பிரைஸ் தி லார்ட். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என் வாழ்க்கையின் அனுபவமாக கூட இருக்கிறது. என்னவென்றால், இந்த பிஸியான உலகத்தில் நம்ம எதையோ தேடிக்கொண்டு பலவிதமான குறிக்கோளுடன் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்கிற ஒரு மிகுந்த தாகத்தோடும் வேகத்தோடும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம நின்று நிதானித்து பார்க்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் நான் உணர்ந்ததுனால இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்து வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு சென்னையில் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். பிஸ்னஸ் மேனேஜராக வேலை செஞ்சேன். அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா டே நைட் ஒர்க் போயிட்டுருக்கோம். அப்போது அதோடைய ஃபாலோஅப்ஸ், அந்த வேலை சம்மந்தமான காரியங்கள், அது சம்மந்தமான வாட்ஸ்அப் குழுக்கள், அந்த கம்பெனியுடைய அட்மினிஸ்ட்ரேஷனே ஓவரால் அநேக குழுக்கள், வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ எப்போவுமே அந்த மொபைலில் தான் பிஸியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது ஊழிய காரியங்களில் மிக தீவிரமாக அதிக நேரம் செலவிட்டது உண்டு. இங்கு வந்தும் நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுமே அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு நான் இருந்த நாட்களில் என்னுடைய வேலை எனக்கு மிகுந்த பாரமாக இருப்பது போல தெரிந்தது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வேலை சம்மந்தமான ஃபோன் கால்ஸ், மெசேஜ், வாட்ஸ்அப் குழுக்கள் செக் பண்ணணும். அதை மெசேஜ் பார்த்து நம்ம ரிப்ளை பண்ணலன்னா அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். இப்படியெல்லாம் இருக்கிற சூழலில் எப்படா இந்த வேலையை விட்டு நம்ம வெளியில் வருவோம், நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா அந்த பிஸ்னஸ் நம்மளோடதாக தானே இருக்கும். ஸோ நம்ம இஷ்டப்படி நம்ம நேரத்திற்கு ஏற்றாறு போல் நம்ம அதில் செயல்பட்டால் போதும், மற்ற காரியங்களை மற்ற எல்லோரும் பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஊழியத்தில் நம்ம முழு நேரத்தை செலவிடலாம் சுதந்திரமாக அப்படின்னு நினச்சிட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உதவி செய்தார். அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த கொஞ்ச நாள் வேலையே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் நேரமே இல்லாத ஒரு சூழல். நம்ம செய்கிற அந்த சொந்த பிஸ்னஸ், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு சம்மந்தமான காரியங்களே அதிலேயே என்னுடைய முழு நேரமும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வேலையிலேயே நான் ரொம்ப நேரம் செலவிட்டு மனசு கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப பாரமாயிடுச்சு. சரியான முறையில் வேதம் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியலை, சபை கூடுகையில் கலந்து கொள்ள முடியலை. மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளான போது தான் நான் தனிமையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், ப்ரையாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை எனக்குள்ள உணர்த்தப்பட்டது. என்னென்னா, ப்ரையாரிட்டி, நம்ம யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? நம்முடைய தேவைகளுக்கும் நம்மளுடைய காரியங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறோமா, அல்லது ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோமா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப கஷ்டம் என்னென்னா, வேலைக்கு உண்டான அந்த விஷயத்தில் நான் தலையிடலைன்னா அந்த வேலைக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுக்காக எப்போதுமே மொபைலை பக்கத்துலேயே வச்சுட்டு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா ரிப்ளை பண்ணணும், அவங்கள ஃபாலோ பண்ணணும், இவங்ககிட்ட பேசணும், இதை அரேஞ்ச் பண்ணணும், அந்த பொருளை வாங்கி கொடுக்கணும், இப்படியே என்னுடைய நேரங்கள் போயிட்டே இருக்குது. அப்போ நான் இப்போ யோசிக்கிறேன், நான் சரியான முறையில் அந்த வேலையில் செயல்படலைன்னா அந்த வேலை என்னை விட்டு போயிடும். அப்போ எனக்கு வருமானம், போக்குவரத்து இல்லாமல் போயிடும். ஸோ அந்த பயத்தினால நான் அதுக்கு பின்னாடியே ஓடுறேன். இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிற விஷயந்தான். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம போய் சேர வேண்டிய இடம் பரலோகம். அங்கு போவதற்கு நான் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்கும்படியான ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்ட போது தான் என்னுடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்குது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலம் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஆண்டவரை தேடணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும். ஆண்டவரை தேடுவதிலும் அவரை நேசிப்பதிலும் முன்னுரிமை கொடுக்காமல் நான் எந்த காரியத்துக்கு முன்னுரிமை கொடுத்தேனோ அதே காரியம் இன்று என்னை போட்டு அமிழ்த்துகிறது. ப்ரெஷர், ஒர்க்லோட், பேமெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்னை இப்போ அமிழ்த்தும் பொழுது தான் எங்கேயோ நம்ம தவறு செய்கிறோம், இதிலிருந்து விழித்தெழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை எனக்குள்ள மிக ஆழமாக கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஸோ நான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணுறேன், நான் ஆண்டவரை தேடும்போது, நான் தேவனாகிய கர்த்தருக்குள் என்னை வைத்து கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்கிற பொழுது நிச்சயமாய் என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நான் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நான் நிர்வகிக்கிற எல்லா காரியமாக இருக்கட்டும், அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நடத்துதல், கிருபை, ஆலோசனை எல்லாமே போதுமானதாக இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நம்ம விஷயத்தை அவர் பார்த்துக்குவார்.
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வந்திருக்கேன். அதை தான் என்னை போன்ற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளில் நான் சொல்கிறேன். தயவு செய்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம், அவருடைய நீதியின்படி வாழ்வோம், சத்திய வசனத்தை இருதயத்தில் இருத்தி செயலில் வெளிப்படுத்தி அநேகருக்கு சாட்சியாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை தெரிந்தெடுப்போம். அதுதான் ஒரு நிம்மதி, சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்றேன். 24 மணி நேரமும் வேலை விஷயமாகவே சிந்தித்து அங்கும் இங்கும் ஓடி பார்த்திங்கன்னா அது ஒரு பயங்கரமான லெவலுக்கு கொண்டு போகுது. இப்படியே போனால் நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட வர அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிற பொழுது என்ன செய்கிறது? அப்போ தான் யோசிக்க முடியுறப்பா, எங்கோ தவறுகிறனே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, டேடி ப்ளீஸ் லீட் மீ லார்ட், என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், உன் ப்ரையாரிட்டி என்ன, நீ எதை முன்னுரிமைப்படுத்துகிறாய்? ஒருவேளை நான் ஆண்டவரை முன்னுரிமைப்படுத்தினேன்னா ஆண்டவர் என் காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். நான் ஆண்டவரை முன்னுரிமைப்படுத்தினேன்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் நேரத்தில் முன்னுரிமை கர்த்தருக்கு, என் செயலில் முன்னுரிமை கர்த்தருக்கு, என் வருமானத்தில் முன்னுரிமை கர்த்தருக்கு, என்னுடைய எல்லாவற்றிலும் எல்லாமும் முன்னுரிமையாக கர்த்தருக்கு நான் கொடுக்கிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னுரிமை கொடுப்பார், உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார். ஆக இந்த நாளில் தீர்மானிப்போம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் செயல்படுவோம். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அவர் அளவுக்கு அதிகமாய் நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். எனக்காகவும் ஜெபியுங்கள், உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். இந்த செய்தியை பார்க்கிற, இந்த சாட்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு சிந்திப்போம், நம்முடைய முன்னுரிமை எதில் இருக்கிறது, நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன? சிந்திப்போம், சீர்படுத்துவோம், கிறிஸ்துவுக்குள் இணைந்து கொள்வோம். அதுதான் பேரின்பம். ஓகே, பபாய்.